உறுப்பினர் சிவகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கை சார்பாக சேலம் வடக்கு தொகுதி நகர்ப்புறம் நிறைந்த பகுதியாகும். அதில் உள்ள கூட்டுறவு நியாய விலைக் கடைகள் சில வாடகை கட்டிடத்தில் இயங்க வருகிறது. அதை சொந்த கட்டிடத்தில் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் புதிய நியாய விலைக் கடைகள் 38 சதுர மீட்டர் பரப்பளவு தான் கட்டப்படுது. அதை 50 சதுர மீட்டர் பரப்பளவுல கட்டி கொடுக்கணும்னு கேட்டிருக்கேன். அப்புறம் மேலும் தமிழ்நாட்டில் உள்ள 38 கூட்டுறவு பண்டகச்சாலைகளில் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு கருணை ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வந்துள்ளதை நிறைவேற்றி மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு நன்றி, வணக்கம். உறுப்பினர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அண்ணன் ஓபி அவர்கள் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் வட்டம் வாளையாற்றின் குறுக்கே நீர்த்தேக்கமான் அமைக்கும் பணிக்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கும் பொருட்டு நிலத்தடி மண் ஆய்வு மற்றும் நிலமட்ட ஆய்வு மேற்கொள்ள ரூபாய் 24.75 லட்சங்களுக்கு நிர்வாக ஒப்புதல் அரசாணை பெறப்பட்டு நிலத்தடி மண் பரிசோதனை பணிகள் மற்றும் நிலமட்ட அளவு ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உத்தேசிக்கப்பட்ட இந்நீர்த்தேக்கத்தின் கொள்ளளவு 21.22 மில்லியன் கன அடி ஆகும். இந்த நீர்த்தேக்கத்தை வருடத்திற்கு 2 முறை நிரப்புவதன் மூலம் 42.44 மில்லியன் கன அடி நீர் சேகரிக்கப்பட்டு 1000 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி பெறும் வகையில் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு தேவையான நீர்த்தேக்கம் மற்றும் கால்வாய்கள் அமைக்க பட்டா மற்றும் புறம்போக்கு நிலங்கள் கையப்படுத்த வேண்டியுள்ளது. தற்போது இத்திட்டம் துறையின் பரிசீலனையில் உள்ளது என்ற விவரத்தை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சகோதரி பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி மரகதம் சந்திரசேகர் அவர்கள் வாணியாறு அணையின் இடதுபுற கால்வாயில் இருந்து ஒரு பிரிவு கால்வாய் வெட்டி வாணியாற்றின் மழைக்கால வெள்ள உபரி நீர் 18 ஏரிகளுக்கு திருப்பிவிடும் திட்டத்திற்கு முதல் நிலை மதிப்பீடு தயாரிக்கப்பட்டது. வாணியாறின் அணை கட்டப்பட்ட ஆண்டு முதல் தற்போது வரை கணக்கிடப்பட்ட 41 ஆண்டுகளில் 14 ஆண்டுகள் மட்டுமே அதன் பதிவு செய்யப்பட்ட முழு பாசன பரப்புகளுக்கு நீர் வழங்கப்பட்டு உபரிநீர் வெளியேறி உள்ளது. வாணியாற்றின் நீரில் நம்பிக்கைத்தன்மை குறைவாக உள்ளதாலும் பயண செலவு விகிதம் குறைவாக உள்ளதாலும் மற்றும் கவரமலையின் பாதுகாக்கப்பட்ட வனநிலங்கள் கையப்படுத்த வேண்டியுள்ளதாலும் இத்திட்டம் சாத்தியமற்றதாக தெரிய வருகிறது. எனவே இத்திட்டத்துக்கு மாற்றாக தென்பெண்ணை ஆற்று நீரை ஈச்சம்பாடி நீரேற்று திட்டம் மூலமாக வழங்குவதற்கு பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது என்பதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.